என்ன மூட்டையோட நிற்கிறேன்னு இப்போங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வசந்த் எனக்கு திரிப்பு தான் வருது இதெல்லாம் வந்து நான் காட்டும் போதே திரிப்பு வர்றது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மாதம் நீங்களாம் திருக்க வாங்கி கொடுத்துறீங்க அம்மா சொன்னால் சூப்பர் திரிக்க நல்லா அப்படியே மீன் வாங்கலாம் அதனால நல்லா சொப்டாக இருக்கும் இந்த நல்லா சொப்டாகவும் இருக்கு நல்லா இருக்குன்னா அம்மதமாக நன்றி இந்த என்னதே நாளைக்கு கொரோனாவோட இப்போ 2 வீட்டில் புதுசாக இதுக்கு அந்த இதுக்கு வரையும் கொஞ்சம் செய்திருந்தா நீங்கள் நான் உங்கள் ஆசைக்கு நீங்கள் போய் இந்த நம்பிக்கை இருக்கோம் இதுக்காக அப்படிங்க உங்களுக்கு கட்டாயம் தான் போகுது பொன்ஸ் பூசுங்கோ வெள்ளியாவாகும் அக்காவோட நடிச்சவா போல் நீங்கள் அந்த இந்த வெளிநாட்டுக்கு எடுக்கிற ஒரு அக்காவோட எடுத்துருந்தீங்க வந்து அது வந்து பார்க்குறாதீங்க ஊதாரிக்கின்ற நினைப்பீங்க அப்படி எதுவுமே இல்லை நான் வந்து என்ன செய்யறது இது வந்து என்ன வசந்த நாயகராக தொந்தியா விளங்கியில உங்களை மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிறோம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து குக்கிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன மூட்டையோட நிற்கிறேன்னு இப்போங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வசந்த் எனக்கு திரிப்பு தான் வருது இதெல்லாம் வந்து நான் காட்டும் போதே திரிப்பு வர்றது பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து 5ஆம் தேதி வந்து எனக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி தந்து மிச்ச காசு வந்து கையில் தந்தது. அதாவது வந்து 15,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி தந்துட்டு மிச்சம் எவ்வளோ வந்து நீங்கள் 35,000 வந்து தந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் நான் முடிச்சுட்டு அதாவது வந்து இந்த மாதம் 5ஆம் தேதி வந்து நான் இன்றைக்கு தேதி 25 20 நாளைக்கு 50,000 ரூபா பணம் முடிவடைந்து உண்மைக்குமே வந்து அது வந்து பார்க்குறாதீங்க ஊதாரிக்கின்ற நினைப்பீங்க அப்படி எதுவுமே இல்லை. நான் வந்து என்ன செய்யறது சின்ன பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்குன்னு அப்போ அது இதெல்லாம் கேட்க வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டாங்கிட்ட விட வந்து ரஞ்சி தான் காய்ச்சறது இந்த நமக்கு வந்து மீன் வகைகளே பிடிக்காதுன்ற பிறகு வாங்குறது. அப்போ அப்படியான செலவுகள் வந்து செய்யும்போது வந்து கையிலேருந்து காசுகள் வந்து போகத்தான் செய்யும். அது ஒன்றும் செய்யலாது. ஆனால் சாமான்கள் கிடக்கு என்ன கொஞ்சம் சாமான் பொருட்கள் கொஞ்சம் கிடக்குது. அதே பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ வந்து என்ன செய்திருக்கு வசந்த் வந்து திரும்பவும் வந்து என்ன வந்து நீ கடைக்கு விட்டு கலைக்க வேணாம்னு சொல்லிப்பட்டு திரும்பவும் மறுபடியும் வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கி கொண்டு வந்திருக்கு. வந்து என்ன இது வெள்ளை மாவும் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதற்கிட வந்து எங்கம்மாவுக்கு வந்து கோதுமை அம்மா புட்டன்னா நல்ல விருப்பம். அம்மா அப்போ கூடுதலாக வந்து அம்மா தான் வெள்ளை மாலை வந்து புட்டை வச்சுட்டு கத்திரிக்காய் பறிச்சுட்டுலாம் கொடுத்து விட்றோம். அப்போ என்ன செய்கிறாரு அதுக்காக வந்து வசந்த் சொல்லிச்சுட்டு சரி அப்போன்னு சொல்லி எத்தனை கிலோம்மா பேக் இது 5 கிலோ பேக் வந்து வெள்ளை மாவு வாங்கிலேருந்து வாங்கி கொண்டு வந்துருக்குது. இந்த எங்கம்மாவுக்கு வந்து காலங்கள் நெரிசரிகளுக்கு போகிறவங்க அப்போ செய்து சாப்பாடு வந்து கொடுக்க சொல்லி 5 கிலோ வெள்ளம்மா வாங்கி கொண்டு வந்துருக்கு. அரிசிமா போன முறை வாங்கினது கிடக்குது. அது வந்து வசந்துக்கு அரிசிமா, எனக்கு வெஞ்சம்மாவுக்கும் வெள்ளம்மா, உங்களுக்கு தம்பி குட்டிக்கும் அரிசிமா. என்ன தம்பி குட்டிக்கும் இன்னும் வந்து வெள்ளம்மாவில் வந்து சாப்பாடு எதுவுமே கொடுக்க ஆரம்பிக்கிறா பதவியாக. எனக்கும் வெஞ்சம்மாவுக்கும் வெள்ளம்மா, வசந்துக்கும் தம்பி குட்டிக்கும் கருத்தம்மான்ற விடுமுறை ஒரு கொஞ்சம் கடுமன் பிளான்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரக்கறியா இந்த பூசணிக்காய் வந்து உண்மைக்குமே வந்து சக்கரை பூசணிக்காய் வந்து தம்பிக்கு தான் விருப்பம்ன்றதை விட கூடுதலாக நான் கொடுக்குறேன். நான் என்னடா நல்ல வண்டி போட்டேன் உங்களுக்கு இடக்கிட வந்து பருப்புக்காய் வந்து நான் போடுறேன். நான் என்ன டெய்லி வந்து வசந்துக்கு வந்து சக்கரை பூசணிக்காய் கொடுக்கக்கூடாதுடியா போடுறது இடக்கிட ஏஞ்சமாக வந்து கவனிக்கத்தானே வேணும். இது வந்து என்ன வசந்த நாயகராக தொந்தியா விளங்கியில உங்களை மாதிரி இருக்கு தொத்தியா மரவள்ளி கிழங்கும் வாங்கி கொண்டு வந்திருக்கு. சில இடத்துல வந்து கறி காய்ச்சி சாப்பிட்றக்கா வந்து மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கி வந்து நான் தான் சொன்னேன் கிணக்க மரவள்ளி கிழங்கு வேணாம். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்கே வந்து மரவள்ளி கிழங்குல வந்து வச்சு எடுக்கலாம் நஞ்சூரும் வெட்டினா கூட வச்சு எடுக்கலாம். அது என்ன நஞ்சு ஊறிடுமெண்டு அப்போ அளவாக வாங்கி சமைப்போம்ல. அதுவும் டெய்லியும் வந்து காய்ச்ச கூட இடத்துல வந்து காய்ச்சினா என்னடா வசந்துக்கு கூடாது. இது என்ன இது தக்கனி பழம். இது பார்த்தீங்கன்னா தக்கனி பழம் இப்போ கொஞ்சம் மெலிஞ்சிட்டு ஏஜம்மா தம்பியை கொஞ்சம் மாட்டி விடுங்க.
இது வந்து தக்காளி பழம். அப்போ தக்காளி பழம் வந்து வாங்கணுன்றது. அதே மாதிரி வந்து நல்ல கரட் வரும், சூப்பர் கரட், நுவரெலியா கரட். வாவ், நுவரெலியா கரட்டும் வந்து வாங்கணுன்றது. உண்மைக்குமே வந்து இந்த கரட்டை வந்து தம்பி குட்டிக்கு வந்து சொதி வச்சு கரட்டுக்கு அந்த வெள்ளை புட்டுமா வச்சு கரட் அந்த பொரிச்செல்லாம் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவோம். அது நீங்கள் சொல்லுது, உங்களுக்கு கரட்டு மாப்பிட்டு போடணுண்டா பொரிச்சு தரலாம். இது வந்து நாங்கள் வெள்ளை மாப்பிட்டை வச்சுட்டு கரட்டு போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தம்பி குட்டிக்கும் வந்து அரிசி மாப்பிட்டுக்கு வந்து கரட்டை வந்து பொரிச்சிட்டு கொடுக்கலாம். நல்லா மற்ற சொதிக்க வந்து போட்டு கொடுக்கலாம். அப்போ உண்மைக்குமே வந்து நல்ல கரண்ட் வசதி வாங்கணும். கரண்ட் வந்து நுழையா கரண்ட்னு சொல்லி நல்ல கரண்ட். அப்புறம் முன்னாடி சோக்கான கத்தரிக்காயும் வாங்கி கொண்டு வந்துருக்கீங்க. கூட அது என்ன, எந்த சந்தைக்கு போனீங்க? மரக்கறி சந்தைக்கு. கொஞ்சம் கத்தரிக்காயும் வந்து கொஞ்சம் வாங்கி வந்துருக்கு. இதுக்குள்ள கிடக்கு நம்ம வந்து கிண்டி எல்லாத்தையும் வந்து காட்டையில் அடுத்த வந்து எனக்கு பிடிச்ச கரை. எனக்கு உண்மைக்குமே இந்த பீட்ரூட் வந்து நல்லா பிடிக்கும். குத்தரிசி சோத்துக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பொரிச்சு குழம்பு வச்சா. அப்போ இதுவும் வந்து வாங்கணும் வந்துருக்கு. அதேமாரி வெங்காயங்கள், பச்சை மிளகாய், உள்ளியல் அப்படின்ற கொஞ்சம் சாமான் வாங்கணும். இதுக்கு என்ன விதமாக இருந்திருந்தால் உண்மைக்குமே வீட்டுக்கு தேவையான பெரிய ஒரு பொருள். என்ன பெரிய ஒரு பொருள்? சேபக்சர். வசந்துச்சுன்னா சேபக்சர் வாங்கிக்காவது. இது ஃப்ரீ ஒட்டையில் என்ன, இதுவும் வந்து நல்ல சேபக்சர். பயணம் வந்துருக்கும். கம்ஃபர்ட் போடுறது இது கொஞ்சம் வாசமாக இருக்கும். உடுப்பால் கொஞ்சம் துவைச்சா வந்து நான் சொல்லிவிடலாம். அட கட்டாத்தூள்ஸ் எல்லாம் இப்படி வேணும் இருக்குது. பக்கெட்டா இல்லையா? பக்கெட் இல்லை, பிரச்சனை. நான் ஒரு போத்தலுக்கு வந்து போட்டு வைப்பேன். ஏன்டா கத்தரிக்காய் கொஞ்சம் பொரிக்க கொஞ்சம் லைட்டாக போட்டால் டேஸ்டாக இருக்கும்ன்றியா கட்டத்தூள் கொஞ்சம் சொல்லி விட்டாங்க. இந்த போத்தலில் வேண்ட போனால் கடையில் பூட்டி கிடக்கு. இந்த ஆடி என்ன பேர்? ஆடி அம்மாவாசை. அவர் வந்து இறந்தாக்களுக்கு வந்து சாப்பாடு செய்து படைக்கிறதுனா விரதம் பிடிக்கிறதோ இது என்ன, இது கொடுக்காப்புளி. இது வந்து கொடுக்காப்புளி. இந்த புளி வந்து சுகம் சமையலுக்கு. ஐயா வந்து டேஸ்ட் முந்த இது வந்து டேஸ்ட்டும் கறிக்கு மீன் கறிக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது மற்ற புளியை ரெண்டா கையால புளியஞ்சு கொட்டையில் எடுத்து அப்படி தண்ற நேரம். இது வந்து அப்படி இல்லை, என்ன எடுக்கணும் இதுகள் எடுத்து போடுற நேரம். இது ரெண்டா நல்லா இந்த கொடுக்காப்புளி வந்து ஒரு நல்ல புளி, கடும் புளி. அப்போ அதடியா வந்து 2 போட்டால் நல்லா இருக்கும். ஒரு கறிக்கு 2-3 பார்த்து போடலாம். இந்த கொடுக்காப்புளி சொரியாமிக்க ஒழுக்கிட்டாங்க. நான் தான் அப்படியெல்லாம் பார்த்து இந்த முறை வேண்டான். ஏறடி செல்லம் அடிக்கடி கடைக்கு போக தேவையில்லையோ. அடியா ஒரு பேக்கெட் 50 ரூபா. ஒரு பேக்கெட் 50 ரூபா. இது சொரியவில்லை, சொரியது குறைவு தம்பில. சொரியா அப்போ பிரச்சனை இல்லை. நல்லா 180 ரூபா போது. அடு நைஸ் வாங்கினது. யாருக்கு நைஸ்? நீங்கள் தான் நைஸான கீழே இல்லை. நைஸான கடுகு சாக்லேட் பெப்பாங்க. நைஸ் அதுதான் கேட்டுறானே. இல்லை, அந்த கருத்த சாக்லேட் பெப் தான் இருக்குது. அது கூட இது டேஸ்ட்டும் தம்பி குட்டிக்கும் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செத்தல் வாங்கி வந்திருக்கேன். என்ன சம்பல் வந்து டிச்சு சாப்பிட்றக்கா வந்து ஏன்னா நான் தூள் திரிச்சு என்னடா கிடக்கு இன்னும் முடிக்கிறதில்ல. அப்புறம் வந்து கடலை வாங்கி வந்திருக்கு வசந்த். நீங்களும் போனீங்களா இன்றைக்கு? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இது சீனியா? சீனி. அப்புறம் வந்து வெள்ளை அரிசி எல்லாமே வந்திருக்கும். குத்தரிசி இருக்கு. அது 5 குத்தரிசி, 5 கிலோ குத்தரிசி வந்து வாங்கி வந்திருக்கு. பொன்ஸ் ஆல்ரெடி அந்த பொன்ஸ் பூசுற குட்டி வாசத்தை பாருங்க. முதலாவது நானே பூச்சி பார்ப்போம். சாப்பாடு கொண்டு போட்டாலும் மிளகறிகளுக்கு அது கொண்டு போடா வாசம் அப்படி இருக்கு. வாசமா உங்களுக்கு கட்டாயம் தான் போகுது. பொன்ஸ் பூசுங்க, வெள்ளியா வாங்கும், வாசமா வாங்கும், வாசமா வாங்கும், வடிவாகவும் வாங்கும். அப்போ எங்களோட வடிவுக்கு கேரளம் இப்போ பொன்ஸ் என்ன வேண்டாம் வந்து சிரிக்கிறது தெரியுமோ. நான் ஊத்து வலை பார்த்து அப்போ நீ எங்கம்மாலாம் கொண்டியாக வந்துருந்துச்சு. அப்போ எனக்கு திடீர்னு பொன்சில் மாறினீங்க. நீங்கள் என்ன வாச பவுடர் வண்டியை சொன்னீங்க. நான் வந்து வேலை சிரமி தான் பாவிக்கிறேன். அப்போ திடீர்னு சொல்லி விடலாம். வசந்தா வந்து வாசமாக வேண்டாம் வடிவாக இருக்குங்க. வடிவாக இருக்குங்களா? வடிவுக்கு ஒரு குறையும் இல்லை. சட்டையில் விரட்டுங்க. பார்த்தீங்களா பொன்சே வந்து உங்களுக்கு ஆனால் வந்தாலும் நல்லா சொப்டாக இருக்கும். இந்த நல்லா சொப்டாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஓகே வந்து இன்னைக்கு வந்து இதோட கம்பளை வந்து இப்போ கொஞ்சம் பொருட்கள் வேணும். அதே உங்களுக்கு காட்டிட்டு வந்து நாங்கள் இரவு நேர சாப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சாப்பாடை வந்து செய்து போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு வந்து வெள்ளை புட்டும் திருக்கை கரையும். இது யாருக்கண்டு யோசிப்பீங்க?
இது வந்து எங்களோட சேல் ஒக்காக்கு வந்து கறி வந்து கொடுத்துட்றோம். இப்போ இரவு காய்ச்சினா தானே அப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள மெல்ல சோறாம் இரவுக்குன்னு சொன்னால் அப்போ சரி கண்டி போட்டு திருக்காய் கறி எடுத்து வச்சுருக்கிறேன். சரி ஒக்காக்கு வந்து கொடுத்து விட்றாக்காக. சரி ஓகே வந்து இரவு நேர சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு உண்மைக்குமே எனக்கு வந்து விருப்பம் வெள்ளை புட்டை வச்சு திருக்க மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு வந்து காட்டணுமெண்டா நான் காட்டல. அது என்ன தம்பி குட்டியோட உண்மைக்குமே குக்கிங் வீடியோ எடுக்கிற கஷ்டம் வேறு அவருக்கு தூக்கணும் ரெடியே நேரம் அவர்களுக்கு சாப்பாடு அவருக்கு தீத்துறாது. அப்போ அதையே நான் வந்து குக்கிங் வீடியோ எடுக்கிற கஷ்டம். அப்போ செய்துட்டு வந்து காட்டுறேன்னா நீங்கள் பாருங்க திருக்க குழம்பும் வெள்ளை பொட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல தக்காளி பழம் எல்லாம் போட்டு ரச்சி சரக்கெல்லாம் போட்டு ஒரு இஞ்சி முள்ளியெல்லாம் போட்டு பிரெட்டெல்லாம் ஒரு திருக்க குழம்பும் வெள்ளை புட்டும் சின்ன வெங்காயம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கு. சாப்பிட நல்லா இருக்கும் இரவு நேரம் சாப்பாடு. அப்போ சாருவக்காக்கும் வந்து இரவு நேரம் நாங்கள் 2 பேரும் தான் நாக்கள் ஏஜமாவும். அப்போ நிறைய கரை மிச்சமாக இருக்குமென்னு சொல்லிப்பட்டு சாருவக்காக்கும் வந்து திருக்க கரையை வந்து உடனே காய்ச்சினான்னு சொல்லி சாருவக்காக்கும் வந்து கொடுத்து விட்டுனான். அப்போ அவங்க தான் இன்றைக்கு தூள் திரிச்சவங்க. அப்போ அந்த தூளும் வந்து கொஞ்சம் தந்தவை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி அப்போ அந்த தூள் தான் இன்றைக்கு நாங்கள் வந்து கறிக்கும் போட்டோன்னா நான் வந்து 2 திருக்க தான் வந்து எடுத்தேன். என்ன வந்து எங்களோட அம்மா சொன்னவா என்ன வந்து திருக்க பெருசா சாப்பிட வேணாமண்டு தம்பிக்கு வந்து கூடாதுன்றதையா அப்ப பெருசா சாப்பிட வேணாமோட 2 துண்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிடுவேன் விளவுக்கு மிஞ்சினா 50 நஞ்சு நிறைய நாளைக்கு கொரோனாலை இருந்துட்டு வெள்ள போட்டு சாப்பிடுவேன். இதுக்கு அந்த திருக்க வரையும் கொஞ்சம் செய்திருந்தா நீங்க நான் அப்படி செஞ்சா கண்டிப்பா தான் செய்திருக்கேன். வேற லெவலா இருந்திருக்கும். அழைச்சிட்டு மணியா கறி இல்லாமலே திருக்க வரையோட சாப்பிடலாம். நீங்க சொல்லி நல்ல திருக்கியா மாட்டேன். அம்மாவுக்கு மாசம் நீங்களா திருக்க வாங்கி கொடுத்துறீங்க. அம்மா சொன்னா சூப்பர் திருக்கியா நல்லா அப்படியே மீன் வாங்கலாம். உங்க அப்பதான் எனக்கு சிரிப்பு தான் மீன் பேருவலை தெரியாது. இப்போ ஓரளவு தெரியும் மேடம். காட்டி திருக்க என்ன திருக்கன்னா பழுவாடி திருக்க பழுவாடி அப்படிதான் சொன்னது. இல்லை அம்மா சொன்னா சூப்பர் திருக்க ரத்தம் போடணும் திருக்கியா உடன் திருக்கியன்றா அம்மா தான் சொன்னுவா இஞ்சி உள்ளி போட்டு காய்ச்சி சொல்லி எஞ்சமாக்கும் கொடுக்குறாண்டா பயத்தில். நீங்கள் காய்ச்சிங்க நோம்பலாவே பத்தி கறி மாதிரி நல்லா இருக்கல. நேற்றான் சாப்பாடு சாப்பாடு நல்லா சொல்லுங்க. இல்லையாப்பா இப்படியே எங்களுடைய பொழுதுகளும் போகுதுன்னு உண்மைதான். இப்போதான் தம்பி குட்டிக்கு வந்து சாப்பாடுலாம் செய்து நித்திரை ஆகிட்டு கால்மாம்பழம் கழுவிட்டு அதை போட்டு எனக்கு போட்டு நித்திரை ஆகி விட்டு கிடக்கு. அப்போ சாருவாக்கா அவருக்கு முட்டை ஒன்று அவரு அந்த அக்காவோட நடிச்சவா கோல் எந்த அக்கா நீங்கள் அந்த வெளிநாட்டுக்கு எடுக்கிற ஒரு அக்காவோட கேட்டுருந்தீங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அது வந்து தாங்கள் எடுக்கலாம் அவங்களோட அண்ணாவை கேட்டதாம். அண்ணா கடை வச்சிருக்கார். அப்போ அண்ணாவை கேட்டதாம் எடுக்கலாம் அமௌண்டு. அப்போ அண்ணா சொன்னலாம் நீ கொஞ்சம் லேட்டாக கேட்ட ஒரு 3 மாதத்துக்கு முதல் கேட்டிருந்தா எடுத்துருக்கலாமா. 3 பேரை வேலைக்கு எடுத்துட்டாராம் லண்டனுக்கு. ஆமாம் உண்மைதான். எல்லாரையும் நம்பி அனுப்புகிற கொஞ்சம் கஷ்டம் தான் நினைப்பேன். அப்போ நல்ல கம்மிக்கு வந்து நல்ல பழக்கம் என்னோட மருந்தெல்லாம் வாங்கி அனுப்பினா. அப்போ அவங்ககிட்ட தான் இந்த சொல்லும் போது அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து லண்டனில் கடை வச்சிருக்காரு கேட்டு சொல்கிறேன்னு. ஆனால் அம்மைக்கு அந்த அக்கா வந்து கேட்டு சொல்லியிருக்கிறேன். அவங்க இப்போ தான் பழக்கம் அவங்களுக்கு. ஒரு 3 மாதம் முதல் கேட்டிருந்தா இவ்வளோத்துக்கு நான் லண்டன் இருப்பேன். நியாயம் பாப்போம். வெளிநாட்டு பேரன்றது வந்து கண்டிப்பாக உங்களோட ஆசைக்கு நீங்கள் போவீங்க நம்பிக்கை இருக்கு இருக்கோ. ஓ இதுக்காக அப்படிங்க இருக்கு. நீங்கள் திருக்கிற கிணக்கு சாப்பிடக்கூடாது. பாருங்க மக்கள் திருக்க கிணக்கு சாப்பிடக்கூடாது போட்டு இப்போ நாங்கள் இப்போ கதைக்கிற சில உறவுகள்கிட்ட கேட்டுருக்குறோமே. சும்மா இல்லை. ஓ காசு ரங்கினகையோட காசு முழுக்க ஒரு கலந்து அப்படியே ஒன்று இல்லை. உடனே ரெண்டு மாதிரி தான் கதைச்சாங்க. பார்ப்போம். வேலை விசாரம் அப்படி எடுக்கிறாங்க. அந்த கடை வச்சிருக்காங்க ஒர்க்கிங் விசாலன்னு சொல்லி எடுக்கலாம்ன்ற மாதிரி சொன்ன வேல்
ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்களும் உங்களுக்கு வேலையில் தாக்கல் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் உங்களை எடுத்துக்கொள்ளலாமே. கண்டிப்பாக மற்றது வந்து ஃப்ரீயாக இல்லாமல் காசு கண்டிப்பாக நாங்கள் வந்து தருவோமே. உடனே அதை வந்து தங்கி நகையோட காசு நம்பிக்கையாக இருந்தால் சரி. ஆனால் கறி கொஞ்சம் புளி கொடுங்க மேலே கொடுக்க அப்படி இல்லை. இன்னைக்குமே நான் தக்காளி பழத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அவசரத்தில் சமைச்சு விட்டுட்டேன்னு கொஞ்சம் புளி கூடி தான் போட்டு நல்லா கண்டுபிடிப்பீங்க தெரியுமா. கடவுள் நான் கைனதுக்கு தந்துருக்கேன். நீங்கள் சிறுத்தை வர நாற்பத்தி தீக்கலாம் தான் எனக்கு நல்ல விருப்பம். நல்ல வெங்காயம் எல்லாம் நிறைய வெங்காயம் போட்டு செம்மையாக இருக்கும். இல்லை போட்டு ஒரு நாள் செய்ய தெரியும். நல்ல பச்சை மிளகாயம் போகும். ஓ நூறு இல்லாமல் பிரிஞ்சிடாம எல்லாம் போட்டு எந்த மக்கள் நான் தான் தீத்தி விடுவோம். தீத்திடுவோம். குழந்தை வா துளைக்க விடுவார்கள். எனக்கு பெருசாண்டே பசி இல்லை. சரியா இன்னொரு கையா அந்த ரோல் சாப்பிட்டாங்க. டீக்கு ரோல் வாங்கி சாப்பிட்டேன். என்ன செய்ய போங்க வச்சு போடு. மருந்து குடிக்கிறதுக்கு சாப்பிடுவோம். அந்த பிறகு மருந்து பாவிக்கிறது வேலைக்கு பாவிப்போம். மருந்து மற்ற சோற்காலம் டைமுக்கு சாப்பிடுவோம். இப்படிதான் ஒரு அக்கா கிட்ட அப்படி இந்த வெளிநாட்டுக்கு எடுக்கிற ஒரு ஐடியா இருந்தால் உங்களுக்கு அது வசதி இருந்தால் சொல்லுங்க, நான் பாருன்னு சொல்லு. அந்த அக்கா இருக்கிறா, நீங்களே நான் வெளிநாட்டுக்கு வாரீங்களா? ஒரு அழகான குடும்பமாம் அழகான வீடு கட்டி வச்சிருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் தானே. அவைக்கு தெரியுமோ அவன் சொல்லுவோம் எல்லாம் இல்லாமல் இன்னைக்கு வந்து வசந்த வெளிநாட்டுக்கு அது சின்ன வயசுல இருந்து ஒரு விருப்பம். என்ன எப்படியோ பிடிச்ச வசந்துக்கு வெளிநாடு போகணுன்ற ஒரு விருப்பம். அது பார்ப்போம். வெளிநாட்டு பலன் இருந்தால் போகலாம். நீங்கள் வெளிநாட்டில் வந்து என்ன சொல்கிற சொந்த பந்தம்னு சொல்லி இல்லை தான் வரும். இருந்த ஒரு ஆளும் காலம் ஆயிட்டா. மாமியும் கூட கம்பி குடி கிருமி நம்ம அடிச்சு வாங்க ஓடுங்க. இதால போங்க தம்பி குட்டி இருக்கா பாருங்கம்மா ஓடுங்க. அவரு கொஞ்சம் தடுமை நிருமலால நித்திர உள்ள குழப்பு குழந்தை இருக்கும்ல போ ஆட்டி பாருங்க. பேரண்டி பாட்டி ஒரு குழந்தை பேன் போட்டு வாங்க. சில அவளை பிறக்கடிக்கிறது என்ன ஓடுக்கா அப்படி நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல புளிப்பா இந்த திருக்கைக்கு உண்மைக்கும் பராசது இருந்தா நீங்கள் நான் அப்படி தெரியல. இப்போ நான் அப்படி என்ன செய்கிறேன்னா சரியா சரி நல்ல கட்டியா நடக்கும். நானும் மறந்து போட்டேன். சோளம்லாம் நான் செய்திருப்பேன். நல்ல உறவு போடுறீங்க. ஆனால் அவன் இந்த தூள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்களோட தூள் நடுவைக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்கள்கிட்ட செய்யணும் கொஞ்சம் காரம் கூட இருக்கும். அவன் கொஞ்சம் காரம் குறைவா இருக்கு. அதான் பிரச்சனை. அவன் கொஞ்சம் காரம் குறையத்தான் சாப்பிட்றான். இப்போ என்ன காணும்? நம்மளதான் சாப்பிடுவோம். கடுப்பு வைக்கலாம் சாப்பிட்றான். பிறகு சாப்பிட போகணும் இல்லை இருக்கு. அங்கே கிட்ட விசாரிக்கல இருக்கு சாப்பிட்டு எல்லாத்தையும் வைக்கணும். வைக்கும் 2 தாங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு திருக்க எல்லாம் சாப்பிடல. இப்போ என்ன செய்யும்? அப்போ முடிப்போம். முடிப்பேன். நம்பிக்கை சரி. அவங்க விரும்புது. நான் கந்தரமா இருக்காது. என்னோட பேபிக்ஸ் வந்து பூசணும் நம்பிக்கை போய். ஓகே, இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் மறக்காம கவலை சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.